இந்த வீடியோ வந்து இந்தியாவுடனான எல்லைகள் பற்றினது. இது எக்ஸாம் எழுதுகிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மற்றவங்களும் வந்து தேவைப்பட்டுச்சுன்னா கண்டினியூஸாக பாருங்கள், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. We can choose our friends, not our neighbors அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பழமொழி இருக்குது. அதோட பொருள் வந்து ஆழமாக பார்த்தோம் அப்படின்னோம்னா, நம்மளோட நண்பர்களை வந்து நம்மளால் தேர்ந்தெடுக்க முடியும், ஆனால் நம்மளோட பக்கத்து வீட்டுக்காரங்களோ அல்லது அண்டை வீட்டுக்காரங்களோ இல்லை அப்படின்ற மாதிரி தான் அதோட மீனிங். ஸோ இது வந்து ஒரு பெரிய நாடுகளுக்கும் பொருந்தும். நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இந்தியாவுக்கான நண்பன் அப்படின்றது ரஷ்யாவாக இருக்கலாம். ஆனால் ஃப்ரெண்ட்ஸை வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்றது மாறிட்டே இருக்கும். ஆனால் நெய்பர் அப்படின்றது மாறாது. இயற்கை அமைப்புப்படி பங்களாதேஷும் பாகிஸ்தானும் நம்ம கூட தான் இருக்க போகுது. எப்பயுமே அது இருக்க தான் போகுது. ஸோ இந்தியா அப்படின்றதும் எப்பயுமே இருக்க தான் போகுது. ஸோ அப்போது இதுதான் இதோட கான்செப்ட், பேசிக்கான ஒரு கான்செப்ட் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ இந்தியாவோட இயற்கை அமைப்புப்படி இந்தியா அப்படின்றது ஒரு 7 நாடுகளோட எல்லையை வந்து பார்த்தோன்னா ஏற்படுத்திகிட்டு இருக்குது. ஸோ அந்த 7 நாடுகள் அப்படின்னு பார்க்குறோன்னா, மேற்கிலிருந்து கிழக்காக நம்ம வந்து ஒரு கிளாக் வைஸாக நம்ம பார்க்குறோம் அப்படின்னோம்னா, அதாவது கடிகார முள் வரிசையில் நம்ம பார்க்குறோம் அப்படின்னோம்னா, மேற்கு பகுதியில் பாகிஸ்தான் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த பாகிஸ்தான் கூட வந்து பார்க்குறோம் அப்படின்னோம்னா, ராஜஸ்தான், பஞ்சாப், காஷ்மீர் ஆகிய மாநிலங்கள் வந்து இந்தியாவோட மாநிலங்கள் வந்து இதோட பார்டர் வச்சுருக்கு. அதுக்கப்புறம் ஆப்கானிஸ்தான் கூட கொஞ்சம் பார்டர் இருக்குது. அது வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீரில் தான் இருக்குது. இந்த ஜம்மு அண்ட் காஷ்மீர் பகுதியை வந்து பாகிஸ்தானை வந்து ஆக்குபை பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்கிறோம். ஆனால் பாகிஸ்தான் வந்து அதை என்ன சொல்கிறாங்கன்னா, ஆசாத் காஷ்மீர் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆசாத் அப்படின்னா விடுதலை அப்படின்ற மாதிரி அர்த்தம். ஸோ விடுதலை காஷ்மீர் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்க்குறோன்னா ஆப்கானிஸ்தான், அதுக்கப்புறம் சைனா அப்படின்றது இருக்குது. ஸோ சைனாவுக்கு அடுத்து வந்து பார்த்தோன்னா திபெத் இருக்குது. ஸோ திபெத் கூட நம்ம எல்லைகளை பகிர்ந்திருக்கோம். திபெத்க்கு அடுத்து நேபாளம் அப்படின்ற ஒரு நாடு. ஸோ நேபாளம் அப்படின்றது சைனாவுக்கும் இந்தியாவுக்கும் மத்தியில் இருக்கிறது. ஸோ அதுக்கு அடுத்தது கிழக்கு பகுதியில், அதுக்கும் இன்னும் கொஞ்சம் கிழக்கு பகுதியில் போகிறோம் அப்படின்னோம்னா பூட்டான் அப்படின்ற ஒரு குட்டி நாடு இருக்குது. இது கூட நம்ம எல்லைகளை வந்து பகிர்ந்திருக்கோம். அதுக்கப்புறம் கிழக்கு பகுதியில் பார்க்குறோன்னா மியான்மர் அப்படின்றது இருக்குது. மியான்மருக்கு அடுத்து வங்காளதேசம் அப்படின்றது இருக்குது. ஸோ இதெல்லாமே லேண்ட் பார்டர்ஸ், அதாவது நிலப்பரப்புகளில் பார்டர்ஸ் வந்து வச்சுருக்கக்கூடிய நாடுகள். இது இல்லாமல் கடல் வழியாக வந்து எந்தெந்த நாடுகள் கூட வந்து வச்சுருக்கோம் அப்படின்னா, தாய்லாந்து கூட இருக்குது, இந்தோனேஷியா கூட இருக்குது. அதாவது மேரிடைம் பவுண்ட்ரி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அப்படி பார்க்குறோன்னா இந்த வங்காள விரிகுடா கிழக்கு பகுதியில் இருக்குது, இந்தியாவோட கிழக்கு பகுதியில். ஸோ அப்போது தாய்லாந்து கூட, அதுக்கப்புறம் மியான்மர் கூட இருக்குது, அதுக்கப்புறம் இந்தோனேஷியா கூட இருக்குது, அதுக்கப்புறம் இலங்கை, இந்த பக்கம் மேற்கு பகுதியில் மாலத்தீவுகள் அப்படின்றது இருக்குது. இதெல்லாமே வந்து மேரிடைம் பவுண்ட்ரின்னு சொல்லக்கூடிய கடல் பகுதியில் நம்ம வந்து எல்லைகளை வச்சுருக்கக்கூடிய பகுதிகள். இந்த எல்லை கோடுகளோட நீளம் அப்படின்னு சொல்லி பார்க்குறோன்னா மொத்தமாக வந்து ஒரு 15,106 கிலோமீட்டர் வந்து வருது. ஸோ இதில் வந்து பார்க்குறோன்னா இந்தியாவோட 92 டிஸ்ட்ரிக் வந்து பார்டர் வச்சுருக்கு. 17 இந்த 92 டிஸ்ட்ரிக் வந்து பார்க்கணுன்னா ஒரு 17 மாநிலங்களில் வந்து இருக்குது அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாம். அதாவது நிலப்பகுதியில் வந்து இருக்கக்கூடிய பார்டர்ஸ் இதெல்லாமே லேண்ட் பார்டர்ஸ்னு சொல்கிறது. இதே வந்து நம்ம கோஸ்டல் லைன் சொல்கிறோம் இல்லையா, அதாவது கடற்கரை பகுதி வந்து நம்மக்கிட்ட எவ்வளோ இருக்குது அப்படின்னா கிட்டத்தட்ட 7,516 கிலோமீட்டர் வந்து பார்க்குறோன்னா கடற்கரையில் வந்து நம்ம கடற்கரை நீளம் இருக்குது அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம். இந்த கடற்கரை வந்து ஒரு 13 மாநிலங்களில் வந்து இருக்குது. 13 மாநிலங்கள் அதோட சேர்ந்த யூனியன் டெரிட்டரிஸ், தட் இஸ் யூனியன் பிரதேசங்கள்லாம் வந்து இருக்குது. இதில் குட்டியாக நம்ம வந்து இந்த 106 கிலோமீட்டர் நம்ம வந்து வச்சுருக்கோம் இல்லையா, அதாவது இந்த ஆப்கானிஸ்தான் கூட வச்சுருக்கிற அந்த எல்லை மட்டும்தான் நம்மக்கிட்ட நேரடியான கட்டுப்பாட்டில் இல்லை. ஏன்னா அது வந்து பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீரில் இருக்கிற அந்த காஷ்மீர் பகுதி தான் ஆப்கானிஸ்தான் கூட வந்து எல்லை வச்சுருக்கு அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ அதனால் அது நம்மளோட நேரடி கட்டுப்பாட்டில் இல்லை அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். மற்றது கூட வந்து நம்ம நேரடி கட்டுப்பாட்டில் நம்ம வந்து வச்சுட்ருக்கோம். அடுத்து கடற்கரைகள்லாம் வந்து எந்தெந்த மாநிலங்களில் இருக்குது அப்படின்னோம்னா குஜராத்தில் இருக்குது. அதாவது மொத்த கடற்கரையோட நீளம் வந்து நமக்கு வந்து 7,516 கிலோமீட்டர் சொன்னோம் இல்லையா. ஸோ அதில் வந்து குஜராத்தில் இருக்குது, அதுக்கப்புறம் மகாராஷ்டிரா, அதுக்கப்புறம் கோவா, கர்நாடகா, கேரளா, தமிழ்நாடு, ஆந்திர பிரதேஷ், ஒடிசா, மேற்கு வங்காளம், டாமன் அண்ட் டையூ. இந்த டாமன் டையூலாம் வந்து பார்க்குறோன்னா இதில் இருக்குது, குஜராத் பகுதியில் வந்து இருக்கக்கூடிய தீவு. டாமன் அப்படின்றது மெயின்லேண்டில் இருக்கும், டையூ அப்படின்றது ஒரு குட்டி ஐலேண்ட், இது வந்து குஜராத்துக்கு பக்கத்தில் இருக்குது. அதுக்கப்புறம் லட்சத்தீவு, அரபிக்கடலில் இருக்கக்கூடிய லட்சத்தீவு அப்படின்றது. அதுக்கப்புறம் புதுச்சேரி. இந்த புதுச்சேரியில் வந்து பார்க்குறோன்னா புதுச்சேரி அப்படின்றது 4 பகுதியில் சேர்ந்தது தான். ஒரு கிழக்கு பகுதியில் இருக்குது, அதாவது இந்தியாவோட கிழக்கு கடற்கரையில் வந்து புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் யானம் அப்படின்ற பகுதிகள் இருக்குது. இதில் புதுச்சேரியும் காரைக்காலும் தமிழ்நாட்டில் இருக்கும், தமிழ்நாட்டோட சைடில் வந்து பார்க்குறோன்னா இருக்கும். யானம் அப்படின்றது ஆந்திராவில் இருக்குது. 4வது பகுதியான புதுச்சேரியோட 4வது பகுதியாக இருக்கிறதுன்றது மாஹே. இந்த மாஹே அப்படின்றது கேரளாவில் இருக்கக்கூடியது.
ஸோ இதுலேயே வந்து கடற்கரை இருக்குது. அதுக்கப்புறம் அந்தமான் நிக்கோபார்னு சொல்லக்கூடிய அந்தமான் நிக்கோபார் தீவுகள் அப்படின்றதுல கடற்கரை இருக்குது. இது எல்லா கடற்கரையோட நீளமும் சேர்த்து தான் நம்ம 7516 கிலோமீட்டர் நம்ம சொல்கிறோம். சரி, ஒவ்வொரு மாநிலங்களும் வந்து எந்தெந்த நாடுகள் கூட வந்து பார்டர்ஸ் வந்து வச்சுருக்கு அப்படின்றத பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஆப்கானிஸ்தான், அது வந்து நம்ம நாட்டில் இருக்கிற ஜம்மு அண்ட் காஷ்மீர் மாநிலம் வந்து அது கூட பார்டர் வச்சுருக்கு. அதுக்கப்புறம் சைனான்னு சொல்லி பார்க்கும்போது ஜம்மு அண்ட் காஷ்மீர், கிழக்கு பகுதியில் இருக்கக்கூடிய ஹிமாச்சல் பிரதேஷ், உத்தரகாண்டு, அதுக்கப்புறம் சிக்கிம், அருணாச்சல் பிரதேஷ்லாம் சைனா கூட வந்து பார்டர் வச்சுருக்கு. இதில் இந்த உத்தரகாண்டோ அல்லது வந்துட்டு சிக்கிமோ வந்து பார்க்குறோன்னா திபெத் தான் வந்து வச்சுருக்கோம். திபெத் கூட தான் பார்டர் வச்சுருக்கோம். ஆனால் திபெத் வந்து பார்க்குறோன்னா சைனாவோட ஒரு மாநிலமாக தான் வந்து அவங்க கன்சிடர் பண்ணுறாங்க. ஸோ அதனால் இந்தியா வந்து திபெத் கூட வந்து நம்ம எல்லையை வந்து நம்ம பகிர்ந்துக்கிட்டாலும் சைனா வந்து திபெத்தை வந்து கிளைம் பண்ணுறாங்க. அதனால் வந்து அது அஃபீஷியலாக வந்து திபெத் பக்கம் வந்து போகுது. திபெத் வந்து சைனா பக்கம் போகிறதுனால நம்ம பொதுவாகவே வந்து அந்த கோடை வந்து நம்ம சைனா கூட அப்படின்றது தான் நடைமுறையில் வந்து இருக்குது. சைனா கூட தான் நம்ம எல்லை வச்சுருக்கோம் அப்படின்ற மாதிரி ஒரு நடைமுறையில் இருக்குது. ஸோ இது வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீர், ஹிமாச்சல பிரதேஷ், உத்தரகாண்ட், சிக்கிம், அருணாச்சல் பிரதேஷ் இதெல்லாமே சைனா கூட வந்து எல்லைகளை பகிர்ந்துருக்கு. அதுக்கப்புறம் பங்களாதேஷில் வந்து பார்க்குறோன்னா மேற்கு வங்காளம் அப்படின்ற ஒரு மாநிலம், அதுக்கப்புறம் மிசோரம் அப்படின்றது, அதாவது கிழக்கு கடைக்கோடியில் வந்து இருக்கிறது, அதுக்கப்புறம் மேகாலயா, திரிபுரா மற்றும் அஸ்ஸாம். அடுத்தது பூட்டான் அப்படின்ற நாடு கூட வந்து மேற்கு வங்காளம், சிக்கிம், அருணாச்சல் பிரதேஷ் மற்றும் அஸ்ஸாம் மாநிலங்கள் வந்து எல்லையை பகிர்ந்திருக்கு. அதுக்கப்புறம் மியான்மர் கூட பார்க்குறோன்னா அருணாச்சல் பிரதேஷ், நாகாலாந்து, மணிப்பூர் மற்றும் மிசோரம் மாநிலங்கள் வந்து எல்லையை பகிர்ந்திருக்கு. அதுக்கப்புறம் நேபாளம் கூட வந்து பார்க்குறோன்னா பீகார், உத்தரகாண்ட், உத்தரப்பிரதேஷ், சிக்கிம் மற்றும் வெஸ்ட் பெங்கால் ஆகிய மாநிலங்கள் வந்து எல்லையை பகிர்ந்திருக்கு. அதுக்கப்புறம் பாகிஸ்தான் அப்படின்னு பார்த்தோம்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர், பஞ்சாப், ராஜஸ்தான் மற்றும் குஜராத் மாநிலங்கள் வந்து எல்லைகளை வந்து பகிர்ந்துகிட்டு இருக்கு. அண்டை நாடுகளுடனான எல்லைகள் வந்து எவ்வளோ நீளத்தில் வந்து வச்சுருக்கிறோம் அப்படின்றத இறங்கு வரிசையில் நம்ம பார்க்குறோம் அப்படின்னோம்னா பங்களாதேஷ் கூட வந்து 4096 கிலோமீட்டர். அடுத்தது சைனா, பாகிஸ்தான், நேபாள், மியான்மர், பூட்டான், கடைசியாக வந்து பார்க்குறோன்னா ஆப்கானிஸ்தான். இந்த ஆப்கானிஸ்தான் பார்டர் வந்து இருக்கிறது நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, ஜம்மு அண்ட் காஷ்மீர், பாகிஸ்தான் ஆக்குபைடு ஜம்மு அண்ட் காஷ்மீரில் இருக்குது அப்படின்ற மாதிரி. இது ப்ராக்டிக்கலாக வந்து பார்க்குறோன்னா பாகிஸ்தானோட கண்ட்ரோலில் தான் இருக்குது. அப்படி இருந்தாலும் அது அஃபீஷியலாக இந்தியனோட அஃபீஷியல் படி வந்து பார்க்குறோன்னா அது நம்மக்கிட்ட தான் இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கணும். ஸோ உள்ளதுலேயே ரொம்ப குறைவாக வந்து ஒரு 106 கிலோமீட்டரு ஆப்கானிஸ்தான் கூட நமக்கு பார்டர் இருக்குது அப்படின்றது தான் அஃபீஷியல் ஸ்டேட்மெண்ட் அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாம். ஸோ இதில் வந்து இந்தியாவோட அண்டை நாடுகளாக இருக்கக்கூடிய லேண்ட் பார்டர்ஸ் அண்ட் மெரைன் பார்டர்ஸ் அப்படின்றத நம்ம பார்த்தோம். இதில் கொஷின்ஸ் வந்து எப்படி இருக்குன்னா, எந்த நாடுகள் கூட அதிகமாக வந்து பார்டர் வந்து வச்சுருக்காங்க, எந்தெந்த மாநிலங்கள் வந்து பார்டர் மேக்கிங்காக இருக்குது அப்படின்றத கேட்கலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து இதில் இருக்கக்கூடிய அந்த பார்டரோட நேம்ஸ் வந்து கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்னென்ன பார்டரை வந்து எந்த மாதிரி பேரில் வந்து நம்ம குறிக்கிறோம் அப்படின்ற மாதிரி. ஸோ பாகிஸ்தானோடான அந்த பார்டரை வந்துட்டு ராட்க்ளிஃப் லைன் அப்படின்ற மாதிரி சொல்கிறோம். பங்களாதேஷோட இருக்கிறது வந்துட்டு பூர்பாச்சல் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்கிறோம். அதை வந்து அதர்வைஸ் ஆப்ரேட்டிங் ஜீரோ லைன் அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க. சைனா கூட இருக்கக்கூடிய பார்டரை வந்துட்டு நம்ம மெக்மோகன் லைன் அப்படின்ற மாதிரி சொல்கிறோம். இந்தியா பூட்டானை வந்துட்டு அதே மாதிரி தான் சொல்கிறோம், இந்தியா பூட்டான் லைன் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிறோம். ஆப்கானிஸ்தான் கூட இருக்கிறது வந்து தூராந்த் லைன் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிறோம். ஸ்ரீலங்கா கூட இருக்கிற அந்த மெரைன் பவுண்ட்ரியை வந்துட்டு பாக் ஸ்ட்ரைட் அப்படின்ற மாதிரி சொல்கிறோம், அல்லது பாக் நீரிணைப்பு அப்படின்ற மாதிரி சொல்கிறோம். இண்டோ மியான்மர் பார்டரை வந்துட்டு அதே மாதிரி இண்டோ பர்மா பேரியர் அப்படின்ற மாதிரி சொல்கிறோம். ஏன்னா மியான்மரோட முன்னாள் பேர் வந்து பார்க்குறோன்னா பர்மான்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் தான் பேர் வந்து மியான்மர்னு மாற்றிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் நேபாள் கூட இருக்கிற பார்டரை வந்துட்டு ரேடோலிஃப் லைன் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லுவோம். இந்த வீடியோ மூலிமா இந்தியாவுடனான பக்கத்து நாடுகள் கூட இந்தியா வச்சிருக்கக்கூடிய பார்டர்ஸோட நேம், அதை பற்றின அந்த கிலோமீட்டர்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டோம்.